ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன இஷ்டப்படுவாங்கன்னா மற்றவங்க அவங்கள ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ பண்ணணும் அப்படின்னு. உங்களோட வார்த்தையை மதிச்சு நீங்க சொல்ற விஷயத்தையே மற்றவங்க செய்யணும்னா அதுக்கு நீங்க உங்களையே ஒரு பவர்ஃபுல் பர்சனா உருவாக்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல மக்கள் அவங்கள விட பவர்ஃபுல் பர்சனை தான் மதிக்குவாங்க. அண்ட் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ரிவர்ஸ் சைக்காலஜி. ரிவர்ஸ் சைக்காலஜி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம்னா, உலகத்துல இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன்ஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸ், கம்பெனிஸ், பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. ரிவர்ஸ் சைக்காலஜில நீங்க ஒரு விஷயத்த டைரக்டா புரிய வைக்கிறதுக்கு பதிலா இன்டைரக்ட்லி நீங்க மற்றவங்களோட டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அண்ட் கடைசியில ரிசல்ட் நீங்க என்ன இஷ்டப்பட்டீங்களோ அதுவாகவே இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல உங்க கூட 7 சைக்காலஜி ட்ரிக்ஸ் ஷேர் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஸ்பேஸ், ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதனால மக்கள் நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்குவாங்க அண்ட் உங்களை வேல்யூ அண்ட் பிளஸ் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ரூல், நம்பர் 1, pretend like you are not interested even if you are. நீங்க ஒரு நபர் மேல எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க அவங்க மேல ஆர்வம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவோட ஒரு சோஷியல் சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள்ல நார்மலாவே ஒரு ரியாக்டன்ட் இருக்குமா. எப்பனா யாருன்னா அவங்களோட ஃப்ரீடம் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க நேச்சுரலா அதை திரும்ப அடையிறதுக்கு அந்த வேலையோட ஆப்போசிட், அதாவது அவங்க கிட்ட என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னதை விட உல்டாவா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்திருக்கணும்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யார் மேலனா அட்ராக்ட் ஆயிருப்பீங்க, உங்களோட முழு கவனத்தை அவங்க மேல செலுத்துவீங்க, ஆனா அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க, உங்க கூட பேசக்கூட மாட்டாங்க. இது மாதிரி ஏன் நடக்குதுன்னா, நீங்க அவங்க எதிர்க்க உங்களோட வான்ஸை வைக்கிறீங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன காமிச்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அவசியம் இருக்கு அப்படின்னு. இது மாதிரி செய்யறதுனால அவங்களுக்கு என்ன தோணும்னா, அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுனால உங்களோட நீட்ஸ் அண்ட் விஷஸை ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யறதுக்கு இஷ்டமே இல்லை, நீங்க சொல்றீங்க அவங்கள கூப்பிடுறீங்க அப்படின்னு தான் அவங்க உங்ககிட்ட வராங்களாம். இதனால அவங்களோட ரியாக்டன்ஸ் மோட் ஆக்டிவ் ஆயிருது அண்ட் அவங்களும் உங்களை விட்டு தூரமா போக முயற்சி பண்ணுவாங்க. சிமிலர்லி நீங்க இந்த மாதிரியான விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. எப்பனா ஒரு சேல்ஸ்மேன் ஒரு பொருளை உங்ககிட்ட விற்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க. இன்டைரக்ட்லி உங்களை அந்த பொருளை வாங்குறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க. நீங்களும் அது மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து விலகி போக முயற்சி பண்ணுவீங்க. அதே இன்னொருத்தர் உங்க மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டா நீங்க அவங்க கிட்ட நேச்சுரலாவே அட்ராக்ட் ஆயிடுவீங்க. அதே ஒரு சேல்ஸ்மேன் உங்களை ஃபோர்ஸ் பண்றதுக்கு பதிலா டிசிஷன் உங்ககிட்ட விட்டுட்டா நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படுவீங்க. சோ இதனால நீங்க மற்றவங்க உங்களை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சுக்கங்க. நம்பர் 2, if it scarce people want it more. மக்கள் பொதுவா எந்த விஷயத்துக்கு ரொம்பவே இஷ்டப்படுவாங்கன்னா எது அவங்கள ரொம்பவே பயம் பொத்துதோ. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல சில பேருக்கு 2 ஜார்ல சாக்லேட்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஒரு ஜார்ல 2 சாக்லேட் இருந்தது, இன்னொரு ஜார்ல 10 சாக்லேட் இருந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மக்களுக்கு எந்த சாக்லேட் ரொம்பவே அதிகமா பிடிச்சிருந்துச்சுன்னா குவான்டிட்டியில எந்த ஜார்ல 2 சாக்லேட் இருந்ததோ அதுதான். இந்த விஷயத்துல இருந்து என்ன விஷயம் ப்ரூவ் ஆகுதுன்னா, மக்கள் எந்த பொருள் குவான்டிட்டியில ரொம்பவே கம்மியா இருக்கோ அதை அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள், எதனா ஒரு ப்ராடக்ட் லிமிடெட் டைம் ஆஃபர்ல வரும்போது அப்ப பார்க்க கிடைக்கும். மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் மேல ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுவாங்க அண்ட் பை த எண்ட் அந்த ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிடும். இந்த கான்செப்ட் வெறும் மார்க்கெட்டிங்ல மட்டும் கிடையாது, எல்லா பிளேசஸ்லயும் ஒர்க் ஆகும். நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்தியால எந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ரொம்பவே வேல்யூ அதிகமா இருக்கும்னா எங்க ரொம்பவே லிமிடெட் சீட்ஸ் இருக்கோ அதுக்கு தான் அதிகமான காம்படிஷனும் இருக்கும். நம்ம இந்த விஷயத்த ரொம்பவே நம்புறோம். எந்த பொருள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருள் எப்பவுமே நம்மளுக்கு ரொம்பவே வேல்யூபிளா தெரியும். ஏன்னா அந்த பொருளோட அவைலபிலிட்டி வச்சுதான் அதோட குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க இந்த கான்செப்ட் உங்க லைஃப்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களோட அவைலபிலிட்டியை கம்மி பண்ணிடுங்க. அதாவது எப்பவுமே எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கக்கூடாது. சோ தட் அந்த ஸ்கார்சிட்டினால உங்களோட வேல்யூ அதிகமாகும். ஏன்னா நீங்க யாருக்காகனா உங்களோட அவைலபிலிட்டியை ரொம்ப அதிகமாக்கிக்கிட்டீங்கன்னா அப்போ மக்கள் நீங்க ஆக்சுவலா எவ்வளவு வேல்யூ டிசர்வ் பண்றீங்களோ அதை விட கம்மியா தான் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நம்பர் 3, give and take rule. ரெஸ்டாரண்ட்ஸ்ல இது வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க கூட இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க எப்பனா ரெஸ்டாரண்ட் போயிருக்கும் போது அப்ப வெயிட்டர் பில் எடுத்துன்னு வரும்போது கூடவே காம்ப்ளிமெண்டரியா எதனா ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இது என்ன மாதிரியான பொருள் இருக்குன்னா, ஆக்சுவலா இது உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஸ்வீட்டா இருக்கலாம். நார்மலி இதை உங்க பில் கூட சர்வ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டடி பிரகாரம் எந்த வெயிட்டர் அவங்களோட கஸ்டமருக்கு எண்ட்ல 1 மினிட் வந்து ஆஃபர் பண்றாங்களோ இதனால அவங்க டிப்ல 3% இன்க்ரீஸ் ஆயிடும். பட் அதே அவங்க 1 மினிட்டுக்கு பதிலா 2 மினிட் கொடுத்தாங்கன்னா அப்ப அவங்களோட டிப் டபுள் ஆயிட்டு 6% இல்ல, அதுக்கு பதிலா 14% இன்க்ரீஸ் ஆயிடும். அண்ட் இந்த ரிசர்ச்ல இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சாங்க.
எப்பெல்லாம் வெயிட்டர் ஒரு மினிட் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு மினிட் கொடுத்தாங்கன்னா அண்ட் கூடவே வேற எதனா ஒரு நல்லதா அவங்களை பிரைஸ் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஃபார் யூ ஆர் நைஸ் பீப்புள், ஹியர்ஸ் அன் எக்ஸ்ட்ரா மினிட் ஃபார் யூ. இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுலயே ரொம்பவே அதிகமா டிப் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த நம்பர் 23% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே போல நீங்க பார்ட்டி கண்டக்ட் பண்றப்போ யாரனா இன்வைட் பண்ணீங்கன்னா அதே போல அவங்களும் அவங்க பார்ட்டி வைக்கும் போது திரும்ப உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு தப்பான ஃபீலிங் வரும். நீங்க மக்கள் கிட்ட பழகும் போது அவங்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் இல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அது மாதிரி பண்றதுனால உங்களோட தகுதி பிரகாரம் இல்லாம உங்களை ரொம்பவே வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அண்ட் கூடவே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாம எதெல்லாம் ஒரு வழியில உங்களுக்கு திரும்ப செய்யவும் முயற்சி பண்ணுவாங்க. பட் ஒரு விஷயம், எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு லிமிட்டோட தான் செய்யணும். இதே நீங்க ரொம்ப அதிகமா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப மக்கள் உங்களை ஃபார் கிராண்டடா எடுத்துக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. சோ உங்களை ரொம்பவே லைட்டா எடுத்துக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த பவர்ஃபுல் ட்ரிக்கை உங்களோட லைஃப்ல கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். பட் ஒரு பேலன்ஸ்டா பண்ணுங்க. நம்பர் 4, ரைட்ஃபுல்லி ராங். அதிகமான மக்கள் அவங்க செய்யற தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களோட லேக் ஆஃப் நாலேஜை கான்ஃபர்ஸ் பண்றதுக்கு பதிலா ஓவர் ஸ்மார்ட், ஓவர் கான்ஃபிடன்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பிரிட்டன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவாச்சும் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு. பட் இன் ரியாலிட்டி அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடீஸ் பிரகாரம் சில பேரை அவங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸை ரேட் பண்ண சொல்லும் போது ஆல்மோஸ்ட் 80% பீப்புள் அபோவ் ஆவரேஜ் டிரைவர் லெவலுக்கு ரேட் பண்ணாங்க. பட் இன் ரியாலிட்டி 49.9% மக்கள் தான் அபோவ் ஆவரேஜ் டிரைவர் லெவல் கேட்டகரிக்கு குவாலிஃபை ஆனாங்க. மக்கள் எப்பவுமே அவங்க நாலேஜபிள் பர்சன் மாதிரி ஃபேக்கா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த விஷயத்திலயும் ஒரு முட்டாள் மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. சோ அவங்களுக்கு சொல்லும் போது எதனா ஒரு விஷயம் புரியாம போயிடுச்சுன்னா அவங்க சிம்பிளா எஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அவங்க ஒப்பீனியனை இது மாதிரி சொல்லி பாஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், இல்ல நான் இன்டர்நெட்ல எங்கேயோ பார்த்தேன் அப்படின்னு. பட் இதை அட்மிட் பண்றது உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு, உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடா சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்ல அப்படின்னு. இன் ரியாலிட்டி இது உங்களுக்குள்ளவே இருக்கிற ஒரு பவரா. சோ நீங்க மத்தவங்க கிட்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணிக்காம இருந்தீங்கன்னா, உங்களோட லேக் ஆஃப் நாலேஜை வந்து மத்தவங்க கிட்ட மறைக்காம இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க எதனா ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லும் போது, உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணும்போது, அப்ப மத்தவங்க நீங்க சொல்றத ரொம்பவே கவனமா கேட்பாங்க அண்ட் உங்க மேல ஆக்சுவலா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்பர் 5, people want to be consistent with their past commitments. நம்ம லைஃப்ல நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸும் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். நம்மளோட பாஸ்ட்ல நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ யோசிச்சோமோ அதன் பிரகாரம் தான் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். சோ பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட லைஃப் நம்ம பாஸ்ட் போலவே கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா சில வாட்டி நம்மளோட பாஸ்ட்ல நம்ம சில தப்பு பண்ணிருப்போம். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம அதே தப்ப இன்னும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். அப்படி யாருன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்து அதை பண்ண வச்சுட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க எதனா ஒரு பெரிய வேலை கொடுக்கும் போது நீங்க அந்த வேலைக்கு நோ சொல்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாயிடும். இதுதான் பேசிக் ஹியூமன் நேச்சர். நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி யாருன்னா ஒருத்தர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சப்கான்சியஸா அந்த டிசிஷனை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அவங்க அந்த வேலை வந்து சரியா தப்பா அப்படின்னு அதிகமா வந்து யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த கமிட்மெண்ட்ஸ் கூட கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்களோ அது மாதிரி ஆட்கள் கிட்ட என்ன சொல்லப்படும்னா நீங்க எல்லா வீக்கும் உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் வரும்னா அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை எவ்வளவு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. நம்பர் 6, மக்கள் உங்ககிட்ட இருந்து சோஷியல் ப்ரூஃப் எதிர்பார்க்கும் போது நீங்க அதை தர வேண்டியது இருக்கும். சோஷியல் ப்ரூஃப்னா என்னன்னா எப்படி மக்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அவங்க செய்யறத பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. இதை ஹர்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரா நிறைய ஆட்கள் எதனா ஒரு வேலையை செய்யறத பார்த்தோம்னா அப்ப நம்ம யோசிக்காமலே அவங்க செய்யற விஷயத்த பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிடும். இதுல நம்ம பியர் பிரஷரும் பார்ப்போம். எப்படி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் நம்மள அந்த வேலையை செய்யறதுக்காக மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான சோஷியல் பிரஷர் தான். இதனால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும்னா அப்படி எல்லாருமே இந்த வேலையை செய்யறாங்கன்னா அப்ப இந்த வேலை சரியா தான் இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க. அப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்களா எதுல 1 ரிவ்யூ பட் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு? அப்படி இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்களா எதுல 5000 ரிவ்யூஸ் இருக்கு பட் 4.5 ரேட்டிங் தான் இருக்கு? அதிகமான ஆட்கள் இந்த ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க எதை நிறைய பேர் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்காங்களோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய வாட்டி நீங்க டிவி ஷோஸ்ல பாத்திருப்பீங்க, சில ப்ரோக்ராம்ஸ்ல ஃபேக் லாஃப்டர் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் உண்மையா நம்ம நிறைய பேருக்கு இந்த லாஃப்டர் வந்து பிடிக்காது. பட் ஸ்டடீஸ்ல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஃப்டர் ட்ராக் ரேட்டிங்கை வச்சு மக்கள் அதை ஃபன்னி ஷோ அப்படின்னு ரேட் பண்ணுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஷோஸ்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த லாஃப்டர் ட்ராக் வந்து நம்மள இரிட்டேட் பண்ணும். பட் போக போக நம்மளுக்கு அந்த லாஃப்டர் ட்ராக்காலேயே நம்மளுக்கு அந்த ஷோ ரொம்பவே ஃபன்னியா தெரிய ஆரம்பிச்சிடும்.
Number 7. Everybody loves challenges. Imagine ஒரு அம்மா அவங்க பையனுக்கு ஃபுல் கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட கொடுக்குறாங்க. மற்ற பிள்ளைங்க போலவே இந்த பையனும் அதை சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டான். இதனால அவங்க அம்மா சொல்றாங்க, ஒருவேளை நீ இதை சாப்பிட்டு முடிச்சிட்டனா இதுக்கப்புறம் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பேன் அப்படின்னு. பட் ஆனா எனக்கு என்னவோ உன்னால இதை சாப்பிட முடியும் அப்படின்னு தோணல. இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்டதோ அந்த பையனுக்குள்ளவோ ரியாக்டன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அண்ட் அந்த பையனும் இதை ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடுவான். ஏற்கனவே ஏகப்பட்ட ஹைலி வேல்யூபிள் பர்சன்ஸ் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ், டீச்சர்ஸ் எக்ஸெட்ரா. ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் அவங்களோட அத்லெட்ஸோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை நீ இந்த ரேஸை ஜெயிக்கணும்னா அதுக்கு நீ தினம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா எனக்கு என்னவோ உங்களுக்குள்ள அவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிற மாதிரி தெரியல, நீ தினம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு. இதை கிட்டதான் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த முயற்சியில அவங்களோட லிமிட்ஸை புஷ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பர்சனையும் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க யார் அவங்களோட லிமிட்ஸை புஷ் பண்றதுக்கு உதவி செஞ்சாங்களோ. அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல பார்க்குறேன்.